அந்த கூட்டத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் இடுகிறார்கள். அதன் பிறகு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஏன் நாம் தாவேகாவிற்கு, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என்ற கருத்தை திரு சி.வி. சண்முகம் அவர்களும் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களும் பொதுச் செயலாளரத்திலே கேட்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லாம் இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் நாம் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கேயே சொல்லிவிட்டோம். அதன் பிறகு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். நாம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கிறோம், எப்படி அவரை முதலமைச்சராக ஆக்க முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது இதே அண்ணன் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களும் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் நாங்கள் திமுகவோடு பேசிவிட்டோம், அவர்கள் திருமாவளவன் முதலமைச்சராவதற்கு ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்திலே சொன்னவர்கள்தான் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களும் என்பது எங்களை போன்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே இன்றைக்கு அவர்கள் தாவேகாவை ஆதரித்த போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் இரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற அடிப்படையில் குதிரை பேரத்தின் மூலமாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் திரு சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வருகிறார்.